ஏற்கனவே காவல்துறை பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளுக்கு ஏகப்பட்ட கட்டளைகள் விதிக்கிறதா பேசப்படுது. அதுவும் விஜய்க்கு கூடுதலா விதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்போது ஒவ்வொரு சம்பவம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறையோட செயல் என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நாங்கள்லாம் இது நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாக வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்கும் இடம் அங்கே ஒண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும். இப்போ அது வழி இல்லாமல் போயிருக்கு. அப்படி தான் இந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சுட்டு தான் வரோம். தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அந்த நெருக்கடியாக தெரியுது. எங்களுக்கு பழகிடுச்சு. இந்த விவகாரத்தில் விஜயை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யார் விரும்பி செய்யுது? மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டுறணும்னு யாருக்கு நோக்கமா சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு. அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திட்டு நல்லா இருக்கும். சார், இப்போ விஜய்க்கு நீங்க என்ன கூற நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? அவர் ரொம்ப டிப்ரெஷனா பண்றீங்க. உங்க தரப்புல விஜய்க்கு ஒரு அறிவுரைனா என்ன கூறுவீங்க? என்ன கூற இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்க வேண்டியது. இப்போ நீங்க ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இல்லை, அது சரியா வராது. எப்பவுமே சரியா வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக ஒரு 3 இடத்துலன்னா 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்க நாற்காலி போட்டால் உட்காந்துக்கலாம். இதெல்லாம் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இல்லை. அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வரும். அதே போல விஜயோட எனக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் நாங்கள் உட்கார வச்சு ஒரு சந்துக்குள்ள எல்லாரையும் நிற்க வச்சு பேசினா நெரிசலாக தான் இருக்கும். சரி, இப்போ விஜய் மாதிரி அதை இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சந்திப்பா இல்லாமல் சின்ன சின்ன கூட்டங்களாக மாற்றிக்கிறது பாதுகாப்பாக. ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த மூலியமா சரியான தீர்வு எட்டப்படும். அது தங்கச்சி பயன்படுறது அதிகாரத்தில் இருக்கிறவங்க போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு எந்த மாதிரி அந்த அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நபர் நீதிபதி அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க? சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இதே அம்மா அருணாச்சல தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு? அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு? அது அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறது அந்த கட்சி. அது பழக உங்களுக்கு எத்தனை மூணு மாதிரி பேசுகிறாங்க. அரசின் துரித நடவடிக்கைகளெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அரசின் துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அரசு இது வரைக்கும்? அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரிதான். அப்படி இருந்தும் கூட அம்மா தமிழிசை சட்டப்பட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு வரும்போது ஒரு 30 உடலை உடனடியாக கூறாய்வு செஞ்சு அனுப்பிட்டாங்க. மற்றபடி அந்த 9 உடலுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உறவினர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ அம்மா கூட போய் நான் கூட சத்தம் போட்டேன், ஏன் கூட கால் காமிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தமிழிசை. ஆனால் நான் போகும்போது அதை செஞ்சு உடனே கொடுத்துட்டாங்க, முன்னாடியே கொடுத்தாங்க. அப்புறம் மற்றபடி கொடுத்தாங்க. விஜயை பார்க்க வருபவர்கள் பக்குவம் இல்லைன்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல இப்பொழுது சீமான் அவர்களோ அல்ல வேற எதிர்கட்சி எடப்பாடி அவர்களோ கூட்டம் பொழுது அங்க அந்த மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வராங்க. அவங்க சொல்றதை இவங்க கேட்பாங்க. ஆனா விஜயை பார்க்க வரும்போது கட்சியினரும் தாண்டி ரசிகர்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அது எப்படி அவர் மேல நம்ம குற்றமா சாத்த முடியும்? ஏன்னா அவங்க ரசிகர்கள் மாதிரி அவர் மேலேயும் ரசிகர்கள் அப்படிதான் முதல் காட்சி பார்க்கணும்னு நினைக்கிற ஆர்வங்களோட தான் இது இருக்கும். அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரே பேசும்போது அவர் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் என்ன பேசுகிறாருங்கிறது உருவாங்காமல் ஒரு ஆர்வத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் ரசிகர்கள் மனநிலை. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். திரும்ப அதே நடிகரை ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துட்டோம்னா பயன்பாடு தான். லிட்டிலிட்டின்னு எனக்கு ஒரு பாடம் இருக்குது. அதில் பயன்பாடு முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன, அதே மாம்பழத்தை 5வது மாம்பழம் 2வது 3வது 4வது 5வது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை 5வது மாம்பழம் சாப்பிடும்போது இருக்காது. அதே மாம்பழம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு அது மாதிரி தான் இருக்கு. 2 தடவை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆர்வம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. சார், கடைசி கேள்வி, சீமான் அவர்கள் இது குறித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஏதாவது கரவுணர் வாய்ப்பு இருக்கா இந்த சம்பவ விஷயமா? இருக்கு.
ஏற்பட்டா சந்திச்சு ஒரு தைரியம் சொல்லிக்கிறோம். என்ன நம்பி சந்திக்க நாங்கள் சந்திச்சவங்க தானே. இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போறாரு, நான் ஒரு பக்கம் பயணம் போறேன். சந்திப்போம். ஓகே. இல்லை நம்ம ஆளுங்க தான் கூட இருக்க ஆளுங்க எல்லாம் தேங்க்யூ.